நம்ம அண்டர்கிரவுண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கும். ட்ரெயின் எவ்வளோ தான் கூட இருந்தாலும் போய் இந்த ஒரு சீட்ல ஒரு காலம் அமர்ந்தாங்க. இந்த லெஃப்ட்ல 4 லைன் பாஸ் ஆகுது. ஏர்போர்ட் லைன், திவான் லைன், லைன் நம்பர் 5 லைன் ஸ்டேஷன் வந்து அதுக்கு முன்னாடி லைட் பண்ணி ரொம்ப பெரிய ஸ்டேஷன் ஸ்டேஷன் அடுத்த ஸ்டேஷன் முடியும். இதில் கார்டு கொடுத்து நம்ம கிளிக் பண்ணிட்டு உடனே இப்போ நம்ம ட்ரெயின் வென்றாட்டு நம்ம புக் போட்டுருக்கோம். அதான் நெக்ஸ்ட் ஸ்டேஷன் கவுண்டர் கிளிக் ஸ்டேஷனுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஷன் சேரும். இதுக்கு வரவங்க லக்கேஜ் எல்லாம் சேஃபாக வச்சக்கூடியது. ஸோ நம்ம சேவன் ஸ்டேஷனுக்கு 1.5 hour ட்ராவல் பண்ணி வந்து ரீச் ஆகிடும். ஸோ இது என்ன விஷயம் சொன்னால் நம்ம நிற்கிற கேயாங்கல. ஸோ இந்த சைடும் போகுது இன்ஜோன் ஏர்போர்ட்டுக்கும், இந்த சைடும் போகுது சோழியோ. வெல்கம் டு கேயோகா யூடியூப் சேனல். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், கொரியாவில் மிக அத்தியாவசியமான ஒரு விஷயமா இருக்கிற பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் பஸ் சர்வீஸும் இருக்குது, ட்ரெயின் சர்வீஸும் இருக்குது. ட்ரெயின் சர்வீஸில் மேக்ஸிமமாக அண்டர் கிரவுண்ட் ட்ரெயின் சர்வீஸ், மெட்ரோ சர்வீஸ் தான் கொரியாவோட டிரான்ஸ்போர்ட் விஷயத்தில் மிக பாரிய பங்கு வகிக்குது. ஸோ அந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் மெட்ரோ ட்ரெயினில் எப்படி பிரயாணம் செய்கிற, அதில் நிறைய லைன்ஸ் இருக்குது. அப்போ அந்த லைன்ஸ் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற, அது சம்மந்தப்பட்ட வீடியோவை ஃபுல் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் பார்ப்போம். டைம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இந்த வீடியோ மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த ரூமுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டோங்சுன் அப்படிங்கிற அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து இத்தேவன் அப்படிங்கிற ஸ்டேஷனுக்கு டிரான்சிட் ஆகி போகிறோம். லைன் டிரான்சிட் ஆகி போகிறோம். நீங்கள் கொரியாவில் இருந்தாலோ இல்லை வேறு நாட்டில் இருந்தாலோ எப்படி கொரியாவில் அண்டர் கிரவுண்ட் ட்ரெயினில் லைன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி பிரயாணம் செய்கிறங்கிறது இந்த வீடியோவை பார்ப்பது மூலமாக தெரிஞ்சு கொள்ளலாம். இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் எப்படின்னு தெரியாமல் இருந்தால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம ஃபுல்லாக பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறேங்கிறத நான் ஃபுல் டீட்டெயில்ஸாக சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கொரியாவை பொறுத்த மட்டும் சோல் மெட்ரோ மிகவும் பிரபல்யமானது. ஸோ அதுக்குள்ளக்கும் 23 லைன்ஸ் இருக்குது. இது ஒவ்வொன்றும் தான் இருக்கிறது சோல் மெட்ரோட ஃபுல் மேப் தான் இது. ஸோ இதுக்குன்னு தனி ஆப் இருக்குது. நான் வீடியோட ஜாயின் பண்ணுறேன். இப்போ நம்ம போகிறோன்னு சொன்னால் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இதில் நம்ம எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு போகிறோம்னு சொல்லி நம்ம அந்த மெப்பில் ஜாயின் பண்ணோம்னு சொன்னால் அந்த மெப்லேயே நீங்கள் எந்தெந்த லைன் மாறி போக வேண்டிய ஸ்டேஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறது ஃபுல் டீட்டெயில்ஸாக காட்டும். அதை பார்த்து நம்ம போய்கொள்ளணும். இப்போ நம்ம அண்டர் கிரவுண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். இதில் அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனில் போகக்குள்ளே நிறைய பேர் இருக்கிற மிஸ்டேக் என்னென்னு சொன்னால், அந்த அண்டர் கிரவுண்ட் ரயில்வே ஸ்டேஷனில் 2 சைடு இருக்குது. நம்ம போக வேண்டிய சைட் அந்த மெப்பில் பார்த்து சரியாக அடுத்த ஸ்டேஷன் என்னென்னு பார்த்து அதை பார்த்து ஏறிக்கொள்ளணும். இதில் இந்த இருக்குது 2 சைட். ஒரு சைட் தொங்மக் இன்சோன் நேஷனல் யூனிவர்சிட்டி சொங்கோ மூன்லைட் ஃபெஸ்டிவல் பார்க், இந்த சைட் போகிறது. அடுத்த சைட் பார்த்தோம்னு சொன்னால் ஒனின்ஜே இன்ஜோன் சிட்டி ஹால் புக்கியோங் கேயாங், அந்த சைட் போகிறது. நம்ம மெயினாக போகக்குள்ளே நம்ம போகிற சைட்டில் இருக்கிற மெயின் ஸ்டேஷன் என்னென்னு பார்த்து ஏறிக்கொள்ளணும். நிறைய பேர் ஏறுறதுக்குள்ள இருக்கிற மிஸ்டேக் தான் நம்ம எந்த சைடுன்னு பார்க்காமலுக்கு வேறு சைடுக்கு மாறி ஏறி கஷ்டப்படுவாங்க. அப்படி இல்லாமலுக்கு நம்ம ஏறக்குள்ளேயே அப்பையும் பார்த்து அதில் போட்டிருக்கிறதையும் பார்த்து சரியாக ஏறிக்கொள்ளணும். கொரியா பொறுத்த வரைக்கும் நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் பயன்படுத்தும் போது கார்டு மிகவும் முக்கியம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கார்டு, அப்படி இல்லாட்டி நம்ம யூஸ் பண்ணுற பேங்க் கார்டையும், இங்கே இருக்கிற டொமஸ்டிக் பேங்க் கார்டையும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கார்டாக யூஸ் பண்ணிக்கொள்ளேயும். அதுக்கு பிறகு நம்ம போகிற சைடு சரியாக பார்த்து நம்ம அந்த கார்டை டிக் பண்ணிவிட்டு கீழே இறங்கி வந்தோடனே நம்ம மிக முக்கியமான ஒரு விஷயம் அவதானிக்கணும். அந்த ஸ்டேஷன்லேயே அடிப்பிடிப்பாங்க. நம்ம நிற்கிற ஸ்டேஷன் என்ன, அந்த இருக்குது நம்ம நிற்கிற ஸ்டேஷன் தொங்கும். அதுக்கு முந்தினது லைட் பண்ணி காட்டிக்கிற தொங்நோக்கு இதுக்கு முந்தின ஸ்டேஷன். நெக்ஸ்ட் ஸ்டேஷன் அடுத்த ஸ்டேஷன் ஒன்றிஞ்சு நம்ம போகிற சைட் தானே அது. நம்ம போகிற ட்ரெயின் வந்துட்டு வாங்க என்ட்ராகும். ட்ராவின் ஒன்று ட்ரெயின் போயிட்டுருக்கு. ட்ரெயினுக்குள்ளுக்கும் ஸ்டிக்கரில் போட்டிருப்பாங்க நம்ம போகிற ட்ரெயினில் மெப்பை. அது நமக்கு தேவைப்படாது. நம்ம அப்போ இருக்கிறதால நம்ம அப்பே அடுத்தடுத்த ஸ்டேஷன்னு சொல்லி பார்த்து போய்கொள்ளணும். அந்த அப்லே எந்த ஸ்டேஷனில் இறங்கி டிரான்சிட் ஆகணுங்கிறது ஃபுல் டீட்டெயில்ஸாக காட்டியிருக்கு.
மெட்ரோ ட்ரெயினுக்குள்ளுக்கு இப்படி ஒரு மேப்பும் போட்டிருப்பாங்க. இது இந்த லைனுக்குரிய மேப். இடையில போகிற அந்த எல்லோ கலர் ஒரேஞ்ச் கலர்லாம் வேறு வேறு லைன் டிரான்சிட் ஆகிறது. இந்த நீல கலர் லைனை நம்ம பார்த்து போய்க்கொள்ளையிலும் அது எது வரைக்கும் போகும் எவ்வளோத்தைக்கு நிற்கும் சொல்லி நம்ம இந்த ட்ரெயினுக்குள்ளுக்கு இதிலையும் பார்த்துக்கொள்ளையிலும் நாம் மெப்லையும் பார்த்துக்கொள்ளையிலும். நம்ம அந்த கேயாங்கிற எப்பில் இறங்கிட்டான் அடுத்த ஸ்டேஷனுக்கு அடுத்த லைனுக்கு டிரான்சிட் ஆகணும். சவுத் கொரியாவில் கோரைன்ங்கிற இந்த ட்ரெயின் சர்வீஸ் மெட்ரோ ட்ரெயின் சர்வீஸ் 1971 ஆண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி 1974 ஆண்டு ஆகஸ்ட் 15 பப்ளிக் யூஸுக்கு விடுறாங்க. சுமார் 50 வருஷத்துக்கு முதல். அதோட இந்த கோரைல் என்று சொல்கிற இந்த கொரியாட மெட்ரோ ட்ரெயின் சர்வீஸ்லேயே மெயின் ஆப்ரேட்டர்ஸாக சோல் மெட்ரோவும் இன்டோன் டிரான்சிட் கார்பரேஷனும் இருந்து வராங்க. அது மட்டும் நம்மளுக்கு இந்த சோல் மெட்ரோவில் மொத்தமாக 23 லைன் இருக்குது. வேறு வேறு வேயில் ட்ராவல் ஆகிற லைன்ஸ் மொத்தம் 23 லைன்ஸ் இருக்குது. இந்த சோல் மெட்ரோட டோட்டல் லென்த் 1302 கிலோமீட்டர்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நம்ம போகிற இந்த ஒரு அண்டர் கிரவுண்ட் ட்ரெயின் நீளம்தான் இது. இது எவ்வளோ நீளமாக இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு பார்த்தா விளங்கும். கொரியாவில் இருக்கிற எல்லா மெட்ரோ ட்ரெயின்லேயும் ஒரு பிங்க் கலர் சீட் இருக்கும். அது ப்ரெக்னென்சிக்கு செப்பரேட்டாக ஒதுக்கியிருப்பாங்க. அந்த ட்ரெயின் எவ்வளோதான் க்ரௌடாக இருந்தாலும் கொரியன்ஸ் இந்த ஒரு சீட்டில் ஒரு காலமும் அமர மாட்டாங்க. இந்த சீட் தான் அது ப்ரெக்னென்ட் லேடிஸுக்குன்னு சொல்லி செப்பரேட்டாக ஒதுக்கியிருக்கிற சீட் தான். அடுத்ததாக ஒவ்வொரு மெட்ரோ ட்ரெயின்லேயும் 2 சைடும் டோர் இருக்கும். அதில் லெஃப்ட் சைட் இருக்கிற டோர் சைடு ஸ்டேஷன் வந்தால் லெஃப்ட் சைட் டோர் ஓப்பன் ஆகும். ரைட் சைட் இருக்கிற டோர் சைட் ஸ்டேஷன் வந்தால் ரைட் சைட் டோர் ஓப்பன் ஆகும். அது வரைக்கும் அந்த டோர் ஓப்பன் ஆகாது. இந்த ஸ்டேஷன் வரும் வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காகவே ஓப்பன் ஆகி அவங்க செட் பண்ணி வைத்திருக்கிற அந்த டைமுக்கு பிறகு அந்த டோர் ஆட்டோமேட்டிக்காகவே க்ளோஸ் ஆகிடும். இப்படி ஒரு டிவி இருக்கும். இதில் தான் நெக்ஸ்ட் ஸ்டேஷன் என்னன்னு சொல்லி அடுத்தடுத்த ஸ்டேஷன் வரக்குள்ளே அதில் ஷோ ஆகிட்டு இருக்கும். இதில் நம்ம போக வேண்டிய அந்த ஸ்டேஷன் வந்துட்டு கேயா. இந்த ஸ்டேஷனில் நம்ம இறங்கி அடுத்த ஒரு லைனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். Compare the things you've had to face. Got you crying on your knees in pain. Oh, some things never change, never change. Oh, you'll break your back to make me feel again. Suffocate to make me breathe again. நம்ம இங்கிருந்து அடுத்தது இன்டோன் ஏர்போர்ட்டில் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். Some things never change, never change. Oh, redemption never came. ஸோ இதில் ஃபுல் டீட்டெயில்ஸை போட்டிருப்பாங்க. இதில் போனால் இதில் இறங்கி போனால் எக்ஸிட்டும் இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற இன்டர்நெட் ஏர்போர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற இதுவும் இதில் இறங்கி போனால் போகலாம்னு சொல்லி போட்டிருக்காங்க.
வழி எல்லாமே போட்டிருப்பாங்க எப்படி போகணும்னு சொல்லி. ஸோ நம்ம டைரெக்டாக போன எக்ஸிட் இதால் போனால் இன்டர்ன் டெர்மினல் அந்த எஃப்க்கு போகிற வழி இது. ஸோ இதுலேயே நம்ம பார்த்து அழகாக போகலாம். இந்த இருக்குது இந்த கேயாங் எஃப்க்கு கொஞ்சம் இறங்குறவங்க வே அவுட் ஆகிற எக்ஸிட் தான் இது. நம்ம எக்ஸிட் ஆகிறதுல நம்ம அடுத்த இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். ஸோ நம்ம இதால் போகணும் அடுத்தது இன்டர்ன் டெர்மினலுக்கு போகணும்னு சொன்னால், இன்டர்ன் டெர்மினல் எஃப்க்கு போகணும்னு சொன்னால். I'm used to staying with you. Would you be waiting? Dopamine when you send pictures. When you send pictures. So நம்ம இதுக்குள்ள என்ட்ரு ஆகக்குள்ளே நம்மளோட கார்டு ஒரு கார்டுக்கு கேட் ஓப்பன் ஆகும், என்ட்ரு ஆகணும். இந்த எப்பக்குள்ளுக்கே நிறைய ஷாப் இருக்கும். காஃபி ஷாப்பில் இருந்து பெரிஸ் பக்கெட் இருக்குது. பெரிஸ் பக்கெட் இது ஒரு பேக்கரி ஐட்டம்ஸ் சேல் பண்ணுற இடம் தான் பெரிஸ் பக்கெட். ஸோ நம்ம இதுக்குள்ளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு நம்ம என்ட்ரு ஆகினோடனே லைட் ப்ளூ ஏர்போர்ட் லைனில் நம்ம என்ட்ரு ஆகினோடனே இதுலேயும் 2 சைடு இருக்குது, வேறு சைடுக்கு போகிறது. அதையும் மெயினாக பார்க்கணும். இந்த மேலுக்கு இருக்கிறது இந்த சைட் இன்டர்ன் ஏர்போர்ட், அடுத்த கொமாம், இன்சோ, தொங்காங்கிற சைடுக்கு போகிற டைம் இந்த சைடு போகிறது. ஸோ நம்ம அந்த சைடு போகல, அதில் ஆப்போசிட் சைடுக்கு தான் நம்ம போகிறோம். நம்ம சோல்யோக் சைடுக்கு போகிறோம். சோல்யோக் சைடுக்கு போய் தான் நம்ம அடுத்த இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். ஸோ அதை கொஞ்சம் மெயினாக பார்க்கணும். அதுக்கு பக்கத்துலன்றது இந்த இருக்குது. நம்ம போகிறோம் அடுத்து கொங்டோக் ஸ்டேஷனுக்கு போய் அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். நம்ம தேவனுக்கு போகணும்னு சொன்னால் அது இந்த சோல்யோக் கிம்போ ஏர்போர்ட். ஸோ அந்த சைடுக்கு தான் நம்ம போகணும். அந்த விஷயங்களை நம்ம மெயினாக பார்த்துக்கொள்ளணும். இந்த இருக்குது இந்த லைன், இந்த ட்ரெயின் இந்த இருக்குது. நம்ம நிற்கம் தான் இருக்குது கேயாங்கில். ஸோ இந்த சைடும் போகுது இன்டோன் ஏர்போர்ட்டுக்கும், இந்த சைடும் போகுது சோல்யோக்குக்கு. நம்ம போகணும். நம்ம கொங்டோக்கில் போய் அடுத்தது 6வது லைனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். நம்ம தேவனுக்கு போகிறோம்னு சொன்னால் ஸோ அதை நம்ம மெயினாக பார்க்கணும். நிறைய பேர் அதை பார்க்காமலுக்கு நம்ம இந்தியாவில் போய் ஸோ நம்ம அந்த டைமையும் மிஸ் ஆக்கி நம்மளோட டைமும் வேஸ்ட் ஆகி அதை ஸோ நம்ம இதை மெயினாக பார்த்துக்கணும். ஸோ இந்த எஃப்க்குள்ளுக்கே ஃபாரின் கரன்சி மாற்றுறதுக்குரிய குக்மின்ங்கிற ஃபாரின் பேகுக்குரிய ஏடிஎம் இருக்குது. இதில் ஃபாரின் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நம்ம அதை பார்த்துட்டு இப்போ நம்ம சோல்யோக் சைட்டில் இருக்கிற கொங்டோக்குங்கிற இடத்துக்கு போயிட்டு அடுத்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். நம்ம தேவனுக்கு போகிறோம் சொன்னோம். ஸோ வாங்க போகலாம். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், கொரியாவில் எலிவேட்டரில் போகக்குள்ள நாம் 2 சைட் யூஸ் பண்ணுவாங்க. இந்த சைட் ஃபாஸ்ட்டாக போகிறவங்க, நடந்து போகிறவங்களுக்குரிய சைட் தான் இந்த சைட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம போகக்குள்ள ரைட் சைடில் தான் நின்று போகணும். ஸோ இந்த லெஃப்ட் சைடு இருக்குது, நடந்து போகிறவங்களுக்குரிய சைடில் தான் இதை வச்சுருக்காங்க. ஸோ இதால் நம்ம லெஃப்ட் சைட்லேயே நம்ம நின்றுட்டு போகக்கூடாது. ஸோ அதால் நம்ம இங்கே கொரியாவில் வரக்குள்ளே நின்று வாரன்னு சொன்னால் ரைட் சைடு யூஸ் பண்ணுவாங்க, நடந்து வாரன்னு சொன்னால் லெஃப்ட் சைடை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்துட்டோம் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டோம். இந்த இதில் சோல்யோக்கு போகிற ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற ட்ரெயின் வரும். இதில் எல்லாம் டீட்டெயில்ஸாக போட்டுருப்பாங்க. இங்கேயும் வந்து நம்ம ஒருக்கா ரீசெக் பண்ணிக்கணும். நம்ம அந்த எப்பில் டாப்போ மேப்பில் நான் அதை வீடியோ எட் பண்ணுறேன். அடுத்த எப் என்னன்னு சொல்லி பார்த்துக்கணும். ஸோ நம்ம இப்போ நிற்கம் கேயாங்கில், இதுக்கு முந்தினையோ கொமாம், அதுக்கு அடுத்தையோ கிம்போ டோங்ஹாங். அதை கொஞ்சம் சரியாக பார்த்துக்கணும். இதில் போன ட்ரெயின் KTX. இது இந்த KTX எல்லா ஸ்டேஷன்லேயும் நிற்காது. ஸோ இது கொரியாவில் ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின். இந்த ட்ரெயின் எல்லா ஸ்டேஷன்லேயும் நிற்காது, அதுக்குரிய மெயின் ஸ்டேஷனில் தான் நிற்கும். ஸோ இதுக்குள்ளுக்கே நம்ம பிவரேஜ் மிஷின் இருக்குது, இதில் வாட்டர் இருக்குது. இது என்னென்னு சொன்னால் பொக்கரி ஸ்வீட்னு சொன்னால் குளுக்கோஸ் வாட்டர் இருக்குது, ட்ரிங்க்ஸ், காஃபி ஐட்டம் எல்லாம் இருக்குது. இது எப்படி இருந்துச்சுன்னா நம்ம கார்ட் கேஷ் போட்டு இது செஞ்சு போட்டு நமக்கு இதில் என்ன வேணும்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணிட்டோன்னு ஸோ நம்ம அதை
இதில் கார்டை போட்டுட்டு நம்ம கிளிக் பண்ணிட்ட உடனே ஸோ நம்ம கிளிக் பண்ணின ட்ரிங்க் ஐட்டம் இதுக்குள்ளால வந்து விழும். நம்ம இதுக்குள்ளால எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் 3 மினிட்ஸ்ல இதிலே போட்டிருப்பாங்க. இன்னும் 3 மினிட்ஸ்ல நம்ம போகிற சோல் எர்த்துக்கு போகிற ட்ரெயின் வரும். ஸோ இப்போ இந்த ட்ரெயின் எங்கே நிற்குதுன்னு போட்டிருப்பாங்க. கொமாம்ல இருந்து கேயாங்குக்கு வந்துட்டு இருக்குது. அடுத்து அதுக்கு பின்னுக்கு வர ட்ரெயின் டொங்ராக்குக் கேசிட்டியில் நிற்குது. அதுக்குரிய மெயின் ஸ்டேஷன்ல தான் நிற்கும். எல்லா ஸ்டேஷன்லையும் நிற்காது. இப்போ கொரியாவில் செரி ப்ளோசம் ஸ்டார்ட் பண்ணியிருக்குது. அதுக்குரிய பிளே அழகாக போட்டிருக்காங்க. கொரியா இப்போ இப்படி தான் இருக்குது. மிகவும் அழகாக at the festival that we met at, were you just a face in a crowd? நம்ம போகக்கூடிய டைம் வந்துட்டு அடுத்தது சோல் டொக்குக்கு போகிறதுக்குரிய டைம் வந்துட்டு. ஸோ இதில் கிம்போ ஏர்போர்ட்டுக்கும் போகலாம். அந்த ஸ்டேஷன் கிம்போ ஏர்போர்ட் தான். இது எப்படின்னாலும் 20 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணணும். இதில் இந்த ஏர்போர்ட்டில் இருந்து ஏர்போர்ட்டுக்கு இருக்கிற ட்ரெயின் தான் இது. இதில் ஏர்போர்ட்டில் வரவங்க லக்கேஜ் இதுக்கு செப்பரேட்டாக கூட வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லா ட்ரெயின்லையும் பார்க்கக்கூடியது. வயசானவங்க, ப்ரெக்னென்ட், இதுக்கு டிசபிள்டானவங்களுக்கு இருக்கிறதுக்கு செப்பரேட்டான ஒரு பிளேஸ் தான். இது என்னதான் இந்த சீட் காலியாக இருந்தாலும் மற்ற சீட்டில் இடமில்லாட்டி இதில் யாரும் இருக்க மாட்டாங்க. ட்ரெயினில் சீட் இல்லாமல் இருக்கிற டைமில் நம்ம நின்று வாரத்துக்குரிய செப்பரேட்டான இடம் தான் இடத்துக்கு வச்சுருக்காங்க. இதில் நம்ம நின்று சீட் இல்லாட்டி சாஞ்சிட்டு நின்று கொள்ளலாம். Without you, that I'm better off right here without you. That I'm better off right here without you. I hope you're not planning to waste my time. To my surprise, that was her reply. Now we a vibe. It's been a while and such a ride, our stars align. I love the fact I didn't let her go. She loves the fact that I just let her know. Now we're together, it's a different mode. We getting crazy in a different role. I love the fact I didn't let her go. She loves the fact that I just let her know. Now we're together, it's a different mode. We getting crazy in a different role. We getting crazy in a different role. She loves the fact that I just let her know. We getting crazy in a different role. We getting crazy in a different role. ஸோ நம்ம பொங்காக் யோக்குக்கு வந்துறங்கிட்டோம். ஸோ அடுத்தது நம்ம லைன் நம்பர் 6ல ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். ஸோ இதிலே நம்ம வந்துறங்கின்னு ஒன்றே போட்டிருப்பாங்க. அடுத்த இத்தேவன் யோக்குக்கு அப்புறம் லைன் நம்பர் 6ல இந்த யோக்கில் 4 லைன் பாஸ் ஆகுது. ஏர்போர்ட் லைன், ஜிங்காங் லைன், லைன் நம்பர் 5, லைன் நம்பர் 6, 4 லைன் பாஸ் ஆகுது. ஸோ இப்படி நிறைய லைன் பாஸ் ஆகிற இடத்துல நம்ம கொஞ்சம் அவதானமாக போகணும். ஃபர்ஸ்ட்டுக்கு வரவங்க மிகவும் அவதானம் போகணும். வே அவுட்டும் இதால் தான் தெரியும். ஸோ இதால் நம்ம ஏறி போவோம்.
Yeah, that's still my babe. I love the fact I didn't let her go. She loves the fact that I just let her know. Now we're together, it's a different mode. We getting crazy in a different role. I love the fact I didn't let her go. நம்ம இதில் பார்க்கணும், அந்த சைடு இருக்குது. அந்த சைடு இந்த பொங்கொக்கியோக்கில் இறங்க வேண்டியவங்க, இந்த பொங்கொக்கியோக்கு வந்து இறங்க வேண்டியவங்க அதால் அந்த இருக்குது வே அவுட். ஸோ அதால் நம்ம வே அவுட் ஆகி போகணும். ஸோ நம்ம இப்போ அடுத்து 6வது லைனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகிறோம் தேவனுக்கு போகிறதுக்காண்டி. ஸோ இதிலே காட்டிருக்காங்க இந்த சைட் போங்க, இந்த சைட் போனால் வே அவுட், இந்த சைட் போனால் ஜுங்காங் லைனும் லைன் நம்பர் 5 லைன் நம்பர் 6 இருக்குது. ஸோ வாங்க இதால போவோம். ஸோ இதுக்குள்ளுக்கே மெப்பும் போட்டிருப்பாங்க. இது ஸ்டேஷனுக்குள்ளுக்கே இருக்கிற ஒரு யூனிகம்னு சொல்லுவாங்க, ஒரு 24 hours திறந்துருக்கிற ஒரு ஷாப் தான் இது. இது நிறைய இருக்குது கொரியாவில். GS25, CU, 7-Eleven, E-Mart 24 இப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. ஸோ இதுக்குள்ளுக்கே இன்னொரு ஷாப் இருக்குது. இது கொரியன் ட்ரெடிஷ்னல் ஃபுட் சேல் பண்ணுற ஷாப். இது கொரியன் ட்ரெடிஷ்னல் டொக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. இதெல்லாம் சேல் பண்ணுற ஷாப் தான் இருக்குது. ஸோ இதுலேயும் 2 லைன் பிரியுது. இது ஜுங்காங் சைட் போகிறவங்க, இந்த சைட் லைன் நம்பர் 5ம் லைன் நம்பர் 6ம் போகிறவங்க. நம்ம லைன் நம்பர் 6க்கு போகிறோம், அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகிறோம். ஸோ இந்த கார்டு அடிச்சுட்டா நம்ம என்ட்ரு ஆகணும். ஸோ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்குள்ளே மெயினாக யூஸ் பண்ண அந்த கார்டை தான், ஒரே கார்டை தான் யூஸ் பண்ணணும். மாறி மாறி யூஸ் பண்ணால் நமக்கு காசு கூட வச்சு போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுக்குள்ளுக்கு ஃப்ளவர்ஸ் ஷாப்பும் இருக்குது. கப்புள்ஸ் மீட் பண்ணி வரவங்க, ஸ்டே மீட் பண்ண வரவங்க இருக்கிறதுக்குரிய ஷாப்பும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல முதல் என்ன இருந்துச்சுன்னா மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்குரிய, இது ஏர்போர்ட் லைனோட ஜாயின்ட் ஆகிறதுக்காக வந்து இப்போதைக்கு மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்குரிய ஒரு மிஷின் இருந்துச்சு. ஸோ இதை அப்போ நான் முதல் வரக்குள்ளே இருந்துச்சு, இப்போ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க போல. ஸோ நம்ம இதால் தான் லைன் நம்பர் 6 இதே ஒன்றுக்கு போக போகுது. இதிலே போகிற நிறைய இடங்களில் போட்டிருப்பாங்க லைன் நம்பர் 6 இதால் போய் இதுக்குள்ள எத்தனை ஸ்டேஷன் இருக்குது டீட்டெயில்ஸ் எல்லாம் இதால் போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம அதை ஃபஸ்ட்டுக்கு வரவங்க மிகவும் அவதானமாக பார்த்து அந்த காக்கோமே பிளேயும் நான் அதை வீடியோவில் எட் பண்ணுறேன். அதையும் மிகவும் அவதானமாக பார்த்துட்டு போகணும். நம்ம இதான் நம்ம லைன் நம்பர் 6க்கு போக போகிறோம். இதுலேயும் 2 சைடு, ஒரு லைனில் 2 சைடில் போகும். ஸோ ஃபஸ்ட்டுக்கு வரவங்க அந்த கப்போ மெப்பில் நெக்ஸ்ட் ஸ்டேஷன் என்ன, நெக்ஸ்ட் ஸ்டேஷன் இங்கம்மா சின்னையா இதில் போட்டிருக்காங்க, அதான்னு சொல்லி பார்த்துட்டு போகணும். ஸோ நம்ம போக போகிறோம் இத்தேவன். ஸோ ஃபஸ்ட்டுக்கு தெரியாதவங்க அந்த கப்போ மெப்பில் இருக்கும். ஸோ அதையும் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறவங்க இதில் பார்த்துக்கொள்ளலாம். ஸ்டேஷனுக்குள்ளுக்கே இப்படி எல்லா ஸ்டேஷனுக்குள்ளுக்கும் இப்படி இருக்குது. ஸோ நம்ம போக போகிறோம் இத்தேவன். இதில் இந்த சைடில் இருக்குதா இல்லை இந்த சைடில் இருக்குதான்னு பார்க்கலாம். நம்ம போக போகிற இத்தேவன் இந்த இருக்குது. ஸோ நம்ம சின்ன சைட் தான் போகணும். இன்கம் சைட்டில் போனால் ராங் சைட். ஸோ நம்ம சின்ன சைடில் போகணும். ஸோ வாங்க போகலாம். இந்த சைட் போனால் இன்கம் சைட், நம்ம போகணும் சின்ன சைட். ஸோ இதால் போகலாம். I'ma be there through the rough parts of it all, holding your hand, fighting for the things that we want. Be the rock you lean on, with you by my side. Baby, when we fall together we'll rise. ஸோ இதிலே போட்டிருக்காங்க. இதில் டிரெக்டாக போனால் லைன் நம்பர் 5, இதால் போனால் லைன் நம்பர் 6. இதால் போனால் லைன் நம்பர் 5க்கு போகும். நம்ம போக வேண்டியது லைன் நம்பர் 6க்கு. ஸோ நம்ம இதால் போகணும். ஸோ இந்த போட்டிருக்காங்க சின்ன நம்ம இதால் போகணும் லைன் நம்பர் 6க்கு. ஸோ இந்த வீடியோ
மிகவும் யூஸ்ஃபுல்லான வீடியோங்கிறதால கொஞ்சம் லென்த்தாக போகும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொரியாவில் எப்படி ட்ரெயினில் போகிறதுன்னு சொல்லி நான் முன்னாடி முடியுமான அளவுக்கு மேக்ஸிமம் யூஸர் ஃப்ரெண்ட்லியாக ஈஸியாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக காட்டுறேன். ஸோ நம்ம அதுலேயும் அடுத்ததாக பார்க்கணும். நம்ம இந்த காக்கோ மேப்பில் நான் வீடியோவில் எட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக விளங்கும். ஸோ நம்ம இதுலேயும் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஷனை பார்க்கணும். நம்ம இப்போ நிற்கிறோம் இந்த கொங்டக்ங்கிற ஸ்டேஷனில். ஸோ நம்ம அடுத்தது இத்தேவும் நம்ம 4வது 5வது ஸ்டேஷன். ஸோ அந்த சைட் போகிற சைடான்னு சொல்லி இவ்வளோத்தையும் வந்து நம்ம ஒரு ரீசெக் பண்ணி பார்த்துக்கணும். நம்ம அடுத்தது நம்ம இத்தேவன் சைட் போகிற அடுத்தையோ பியோங்சங் பார்க் யோக் சைடாக இத்தேவம் இருக்குதுன்னு சொல்லி அதையும் செக் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ அம்புக்குறி போட்டிருப்பாங்க, அதான் நெக்ஸ்ட் ஸ்டேஷன். கொங்டக் யோக் ஸ்டேஷனுக்கு முந்தி நெக்ஸ்ட் ஸ்டேஷன் சேஹங் ஸ்டேஷன். ஸோ அதையும் இவ்வளோத்துக்கு வந்துட்டு நம்ம ஒரு ரீசெக் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ இந்த ஒவ்வொரு ஸ்டேஷனும் எவ்வளோ க்ளீனாக நீட்டாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஸோ இந்த மக்கள் எப்படி இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிட்டு அதுக்குள்ளே வைக்கிறதுக்குரிய இந்த டஸ்ட்பின்லேயே அதெல்லாம் போட்டுருவாங்க. இது என்னச்சுன்னா நம்ம திடீர்னு நம்ம எக்ஸிடென்ட் நடந்தால் கேஸ் அப்படி அது சம்மந்தப்பட்ட எக்ஸிடென்ட் இருந்தால் அதுக்குரிய மாஸ்க் ஐட்டம் அது சம்மந்தப்பட்ட என்ன ஃபஸ்ட் எய்ட் ஐட்டம் தான் இதுக்குள்ளுக்கும் ஒரு பாக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. எமர்ஜென்சி முன்னாடி கால் பண்ணுறதுக்குரிய செட்டப் படத்துக்கு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இப்போ அண்டர் கிரவுண்ட் 2nd ஃப்ளோரில் இருக்கும். இங்கேருந்து நம்ம எக்ஸிட் ஆகிறோம்னா ஸ்டெப் சாலையும் போகணும். ஸ்டெப் சாலையில் வந்து இந்த எலிவேட்டரை யூஸ் பண்ணி போய்க்கலாம். ஸோ நம்ம ட்ரெயின் வாரத்துக்கு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருக்குது. ஸோ அதில் இடத்துக்கு நம்ம அதுக்கிடையில் இடத்துக்கு வெயிட் பண்ணுறதுக்கு சீட்லாம் இதுக்குள்ளே வச்சுருக்காங்க. ஸோ இந்த டிவியில் நம்மளோட ட்ரெயின் நம்ம எத்தனை எப்போக்கு முன்னுக்கு நிற்குது இந்த டீட்டெயில்ஸ் இதில் போட்டிருப்பாங்க. நம்ம நிற்காம தான் இருக்குது கொங்கக் ஸ்டேஷனில் நம்ம ட்ரெயின் நிற்குது சங்சு. நம்ம இருக்கிற யொக்குக்கு முந்தின 3 யொக்குக்கு முன்னுக்கு நிற்குது. எப்படியும் இன்னொரு 3-4 மினிட்ஸில் கொங்கக் யொக்கு இந்த ட்ரெயின் ரீச் ஆகிடும். எல்லா ஸ்டேஷன்லேயும் மேக்ஸிமமான ஸ்டேஷனில் இப்படி நிறைய வெண்டிங் மிஷின் இருக்குது. நம்மளாவே செல்ஃபாக கேஷ் கார்டை போட்டு எடுத்து குடித்து கொள்ளலாம். இது நான் உங்களுக்கு போன ஸ்டேஷனில் காட்டின மாதிரி இருக்கிற ஒரு காஃபி, ட்ரிங்க்ஸ், வாட்டர் பாட்டில் எடுத்து குடிக்கிறது. இது என்னென்னு சொன்னால் இது காஃபி, சொல்தம் காஃபி, பிளாக் காஃபி. ஸோ அது சம்மந்தப்பட்ட காஃபி ஐட்டம் சம்மந்தப்பட்டது. இது ஜொங்கிக பண்டே கப்பில் நம்ம இதுக்குள்ளே கேஷை போட்டு ಒಂದು ஓபேக்குன்னு சொன்னால் ஸ்ரீலங்கன் ருபீஸுக்கு 100 ரூபா இதில் 150 ரூபாய்க்கு வரும்போது. ஸோ அதை போட்டோம்னு சொன்னால் அமௌண்ட் வந்து கார்டை போட்டோம்னு சொன்னால் இது உள்ளுக்கு வந்து தரும். ஸோ நம்ம தேவனுக்கு போகக்கூடிய ஃபைனல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து அந்த ட்ரெயின் நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபராக கடைசி ட்ரெயினில் வரைக்கும் இங்கேருந்து ஒரு 4 ஸ்டேஷன் போகணும்னு சொன்னால் நம்ம இப்போ சேர வேண்டிய தேவனுக்கு போய் ரீச் ஆகிடும். வந்து சேர வேண்டிய தேவனுக்கு வந்து சேர்த்து சுமார் 1 ஹவர் ட்ராவலிங் பிறகு நம்ம வந்து தேவனுக்கு வந்து ரீச் ஆகிருக்கோம். ஃபைனலி நம்ம தேவனுக்கு ரீச் ஆகிட்டோம். 1.5 ஹவர் ட்ராவலிங்கு பிறகு தேவனுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கேருந்து நம்ம எப்படி
வே அவுட் ஆகுது. இந்த நம்ம ரீச் ஆகிட்டோம். இங்க இருந்து நம்ம எப்படி இந்த அண்டர் கிரவுண்ட்ல இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கோம். இங்க இருந்து நம்ம எப்படி வே அவுட் ஆகுது எக்ஸிட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ நம்ம வந்து இறங்கினதும் ஸோ இப்படி போட் இருக்கும் எக்ஸிட்னு சொல்லி. ஸோ அதை பார்த்து ஸோ இதில் வே அவுட்லேயும் நிறைய நம்பர்ஸ் இருக்குது. 1 2 3 4 இந்த இடத்துல 4 வே அவுட் இருக்குது. ஸோ ஒவ்வொரு வே அவுட்டும் என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு சைடுக்கு இருக்குது வே அவுட். உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஷாப்புக்கு போகிறோம்னு சொன்னால் அந்த ஷாப்பில் வே அவுட் 1ஆம் நம்பராக இருந்தால் வேற ஒரு ஷாப்பில் வே அவுட் 2ஆம் நம்பராக இருக்குன்னு அப்படி இருக்குது. ஸோ நம்ம அதை அந்த காக்கோ மேப்லேயே எல்லாம் காட்டணும். நம்ம ஒரு லொக்கேஷன் அடிக்கணும்னு சொன்னால் நம்ம இங்கே போகிறோம்னு சொன்னால் அது எப்படி போய் சேரணும்னு அது வே அவுட்டாலே எக்ஸிட் ஆகணும்னு சொல்லி எல்லாம் காட்டும். ஸோ நம்ம இந்த ஸ்டெப்ஸால் ஏறி எலிவேட்டரில் ஏறி நம்ம வே அவுட் ஆகணும். ஸோ இதுக்குள்ளுக்கும் நமக்கு அந்த லாங்குவேஜ் இன்னும் பிரச்சனை அப்படின்னு இருந்துச்சுன்னா சர்வீஸ் தரத்துக்கு இதுக்குள்ளுக்கும் ஃபாரின் லாங்குவேஜில் இருக்காங்க. என்னென்ன லாங்குவேஜ்? சைனீஸ், டச், இந்தோனேஷியன், வியட்நாம். ஸோ அப்படி நிறைய லாங்குவேஜில் இருக்காங்க. நமக்கு சர்வீஸ் தரணும். ஸோ இதுக்குள்ளுக்கே ஒரு GS25 ஒரு 24 hours ஷாப்பும் இருக்குது. ஸோ நம்ம எக்ஸிட் ஆக போகிறோம். எக்ஸிட் ஆகக்குள்ளேயும் நம்ம அங்கே ஸ்டார்ட் ஆகக்குள்ளே என்ன கார்டு அடிக்கணுமோ அந்த கார்டு அடிச்சு தான் நம்ம எக்ஸிட் ஆகணும். எக்ஸிட் ஆகக்குள்ளே நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்திருக்கோம்னு சொல்லி அதுக்கேற்ற அமௌண்ட்டு கட் பண்ணுவாங்க நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து. ஸோ இதுக்குள்ளே ஒரு ஃபேஷியல் ஷாப் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே டூரிஸ்ட் இதே ஒன்றுக்குள்ளே டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்குன்னு சொல்லி ஒரு தனி பிளேஸ் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இது நம்ம டாலர் கொண்டு வந்தால் அந்த டாலரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்குரிய ஒரு வெண்டிங் மிஷின் வச்சுருக்காங்க. ஸோ இது என்ன மிஷின் சொன்னால் நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கார்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய கார்டை இது நம்ம பேங்க் கார்டு டிரான்ஸ்போர்ட் கார்டை யூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி. ஸோ அது நமக்கு யூஸாக இருக்காது. ஸோ அடுத்தது இந்த ஒக்குக்குள்ளுக்கு இப்படி ஒரு இது இருக்குது லோக்கர் சிஸ்டம். இது என்னன்னு சொன்னால் ஸோ இந்த ஒப்புக்கு வரவங்க லக்கேஜ் எல்லாம் சேஃபாக வைக்கக்கூடியது. ஸோ இது எப்படின்னு சொன்னால் இப்படி சார்ஜ் இருக்குது. மார்னிங் 5 o'clock இருந்து 12 o'clock வரைக்கும் இது சர்வீஸில் இருக்குது. இதுக்கு 1 hourக்கு ஒபேக்கும் படி இந்த போட்டிருக்காங்க. ஜுகிங் சொன்னால் வார நாட்கள், வீக் டேஸ். ஜுமால் சொன்னால் வீக்கெண்டில் எப்படி சைஸ் பெட்டிட சைஸ், ஸ்மால் சைஸ் ஆஃப் யோங் மீடியம் சைஸ், பெரிய சைஸ், ஸ்மால், மீடியம், லார்ஜ் இப்படி பெட்டிட சைஸை பிரிக்கிருக்காங்க. ஸோ அந்த இதில் 1 hourக்கு எவ்வளோங்கிற இதான் சார்ஜை போட்டிருக்காங்க. ஸோ இது அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்காங்க. 4 hours மீடியம் சைஸ் பாக்ஸில் எவ்வளவு, வீக் டேஸில் வீக்கெண்டில் எவ்வளவு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இந்த சார்ஜ் டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா ஸோ நம்ம இது எல்லாம் கொடுத்து யூஸ் செய்யணும். நமக்கு ஒரு செப்பரேட்டாக ஒரு ஓடிபி பின் ஒன்று தருவாங்க. ஸோ அதை நம்ம மட்டும் யூஸ் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ மீடியம் பாக்ஸ் வீக் டேஸில் 4 hours-க்கு 2200 கொரியாவும். ஸ்மால் சைஸ் பாக்ஸ் அதாவது வீக் டேஸில் நம்ம ஸ்ரீலங்கன் ருபீஸுக்கு பார்க்குறேன்னு 4 டிவைட் பண்ணி பார்த்தா சரி. மீடியம் பாக்ஸுக்கு 3300 கொரியாவும் 4 hours-க்குரியது. 4 hours-க்கு மேலே 1 hour அப்படி கூட ஸ்மால் பாக்ஸுக்கு 500 கொரியன் ஒன் இன்க்ரீஸ் ஆகும். மீடியம் பாக்ஸுக்கு 800 கொரியன் ஒன் இன்க்ரீஸ் ஆகும். லார்ஜ் பாக்ஸுக்கு 1000 கொரியன் ஒன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்படி
இந்த டீட்டெயில்ஸு இதில் போட்டிருக்காங்க. ஸோ இப்படி நாங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம இதில் பார்த்துக்கொள்வோம். ஸோ ஃபைனலி நாம் இப்போ அண்டர் கிரவுண்ட் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கும். இதில் இருந்து நம்ம அப் ஃப்ளோருக்கு ஏறி போகணும். ஸோ ஸ்டெப்ஸில் ஏறுறதுக்கு கஷ்டமாக இருக்கிறவங்க எலிவேட்டர்லையும் யூஸ் பண்ணி, வயசானவங்க யூஸ் பண்ணி ஏறி போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் ஒரு ரயில்வே ஸ்டேஷன், மெட்ரோ ஸ்டேஷனில் இப்படி தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்து கொள்வது. ஸோ நம்ம தேவன் ஸ்டேஷனுக்கு 1.5 hour ட்ராவல் பண்ணி வந்து ரீச் ஆகிருக்கோம். ஸோ இந்த தேவன் ஸ்டேஷனை பற்றி சொல்லணும்னு சொன்னால் ஃபாரினர்ஸ் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஷன் தான் தேவன் ஸ்டேஷன். இந்த வீடியோ ரயில் கொரியன் மெட்ரோ எப்படி யூஸ் பண்ணுறங்கிறது மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடித்துக்கொண்டு அடுத்த இன்னும் ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்ணுறதுக்கு காத்துட்ருக்கேன். இந்த வீடியோ பிடிக்கிறத லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொரியாவில் என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கட்டாயம் கேயோகோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படின்னா தான் நான் கண்டினியூஸாக போடுற வீடியோக்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் டிஸ்னி டு கேயோகோ ஃபேமிலி.